ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுங்க, எல்ஜி 6 kg டேரக்ட் டிரைவு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து சுத்தமாக மிஷின் ரன் ஆகலை, டீங்கிற எரர் கோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷின் ஆன் பண்ண உடனே டீன்னு வந்து மிஷின் எதுவுமே எந்த ஆப்ரேஷனுமே நடக்கலை அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஇ அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் எரர் ஆர் தெர்மிஸ்டர் எரர் எல்ஜியில். ஸோ அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் உள்ளே வந்து ஹீட்டர் இருக்குது, ஹீட்டர் ஒழுங்காக ஃபங்க்ஷனிங் ஆகலை, இல்லை தெர்மோஸ்டாட் அதுக்குன்னு உள்ள தெர்மிஸ்டர் வந்து ஒழுங்காக சென்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த எரர் வரும். ஸோ மேபி பிசிபியில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எரர் வருங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இனிமேல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2-3 வாட்டி ரீசெட்டும் பண்ணி பார்த்துட்டேன். சம்டைம்ஸ் வந்து இது கூட ப்ராப்ளமாக இருக்கும், ரீசெட் பண்ணால் ஒரு வாட்டி சரியாயிரும். ஸோ அதனால் ரீசெட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. நெக்ஸ்ட் மெஷினை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவர் சாக்கெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பவர் சாக்கெட் அண்ட் வாட்டர் இன்புட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கவரை கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் இன்லெட்டை ரிமூவ் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் கவரை கழட்ட வேண்டியதான். ஸோ பேக் கவரும் டாப் கவரும் கழட்டினாவே ஓரளவு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே மெத்தடு. ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் கவர் இருக்கும், டாப் கவர் இருக்கும், பாட்டமில் ஒரு கவர் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரும், அட்டையில் வரும், ஆர் இதில் வரும், பிளேட்டு மெட்டல் பிளேட்டில், இதே மாதிரி மெட்டல் பிளேட்டில் வரும். ஸோ பேக் கவர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது டேரக்ட் டிரைவ் மிஷினுங்க. ஸோ டேரக்ட் டிரைவ் மிஷினுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸ்டேட்டார் ரோட்டார் வந்து அப்படியே டேரெக்டாக இருக்கும், பெல்ட் டிரைவ்லாம் கிடையாது. உள்ளே பாருங்கள், எலி எக்கச்சக்கமாக வேலை பார்த்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம் கொண்டு வந்து போட்டிருக்கு. அண்ட் டீங்கிறது இந்த இடத்துல தாங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் இருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா ரேட்டு உள்ளே இருக்க அந்த பேடை வந்து ஃபுல்லாகவே ஓட்டை பண்ணி உள்ளே வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கேபிள் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மேலே டாப் கவரும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், எக்கச்சக்கமான குப்பையை கொண்டு வந்து போட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் எப்போயாவது கடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் இவங்க வந்து ரன் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டதுனால இன்னும் நிறைய யூஸ் பண்ணிடுச்சு மிஷினை. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுட்டேன், அந்த கிளிப்பெல்லாம். ஸோ எக்கச்சக்கமான குப்பைங்க. கிட்டத்தட்ட மாஸ்க்லேருந்து துணி எல்லாமே கொண்டு வந்து போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒயரை டேமேஜ் பண்ணியிருக்கோம், அது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளமாக, இன்னும் பிசிபி ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும் ஃபர்தராக. இப்போ நான் சொன்ன தெர்மிஸ்டர் வந்து இதுதாங்க. ஸோ இதில் தான் ஹீட்டர் இருக்குது. ஸோ இந்த தெர்மிஸ்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இல்லை ஹீட்ரு வந்து அன்னிவனாக ஒர்க் ஆகுது, ரொம்ப சூடாகுது, இல்லை சுத்தமாக சூடே ஆகலை நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சருக்கு அப்படின்னா இந்த டீங்கிற எரர் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டாட்டை செக் பண்ணிக்கலாங்க. சரி, தெர்மிஸ்டரை செக் பண்ணிக்கலாம். தெர்மிஸ்டர் வந்து ஓம்ஸ் போட்டு செக் பண்ணோம்னா தெரியும். வேல்யூ ஏதாவது வந்துச்சுன்னா தெர்மிஸ்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். வேல்யூ வரல, ஜீரோலேயே இருந்துச்சு அப்படின்னா தெர்மிஸ்டர் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தெர்மிஸ்டரை செக் பண்ணிக்கலாம் ஓம்ஸ் வேல்யூ போட்டு. இப்போ தெர்மிஸ்டரோட 2 பின்லேயும் வந்து மல்டிமீட்டரோட 2 ப்ரோப் வைக்கிறேன். ஸோ பாருங்கள், வேல்யூ காட்டுது, 42 காட்டுது. ஸோ அப்படின்னா அந்த தெர்மிஸ்டர் வந்து ஒர்க் ஆகுதுங்க, வேல்யூ வருது. அதனால் தெர்மிஸ்டர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அடுத்து ஃபர்தராக கேபிளை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பிசிபி வரைக்கும் தெர்மிஸ்டர் கேபிள் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. தெர்மிஸ்டர் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வேல்யூ வரலை அப்படின்னா தெர்மிஸ்டர் தான் பிரச்சனை. ஸோ அந்த செட்டு அப்படியே மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஸோ கேபிள் இது தான், ப்ளூ கலரில் ஒயிட் லைன் போட்டுது, அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் மாதிரி வருது. ஸோ இதுதான் இங்கே இருக்குங்க. மேலே வந்து பிசிபியில் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் லைன் உள்ளது ஒன்று, நார்மல் ப்ளூ கலர் ஒன்று, ரெண்டுமே ஒயர் டேமேஜ் பண்ணியிருக்குங்க, சுத்தமாகவே கட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அதுக்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதை ஜாயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மிஷினை. அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இன்னும் ரொம்ப கடிச்சிருக்குங்க, பட் டேமேஜ் ஆகிற அளவுக்கு கடிக்கல. மேலே இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் எடுத்திருக்கு. ஸோ அதனால் கேபிள் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ எந்த இடத்துலையாவது கேபிள் டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நல்லா ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாகவே இன்ஸ்டலேட் பண்ணிவிட்டு தான் அடுத்த மிஷினை ரன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது தாங்க மோட்ரு, டேரக்ட் டிரைவுங்க. இப்போ பெல்ட் எல்லாம் கிடையாது, இதுதான் ரோட்டாரு. ஸோ கீழே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க. எக்கச்சக்கமான குப்பையை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, கடலை தோல், மிளகான்ட்டு. இந்த இடம் தாங்க ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கேபிளை ஜாயின் பண்ணியாச்சுங்க. 2 கேபிளை கடிச்சிருந்தது, 2யுமே ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் எடுத்திருந்தது, அது எல்லாத்தையுமே இன்ஸ்டலேஷன் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். மிஷினை ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
வேறு எங்கேயாவது டேமேஜ் பண்ணியிருக்கானே. முடிஞ்ச அளவு எல்லா பக்கமும் ட்ரேஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்க ட்ரைன் மோட்டர்லேருந்து எல்லா பக்கமே ஒயரிங் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஒயரில் வந்து இன்சுலேஷன் மட்டும்தான் போயிருக்கு. அதனால் இன்சுலேஷன் எல்லாமே டேப் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணலை. அதனால் இருக்க கேபிள் எல்லாமே வந்து கட் பண்ண கேபிள்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாகவே இன்சுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரெஷர் சுவிட்சோட கேபிள். நெக்ஸ்ட் இன்புட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த இன்சுலேஷன் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. அது மேலே உள்ள செகண்ட் கோட்டிங் இன்சுலேஷன் தான் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த அளவு வேஸ்ட் பொருள்லாம் உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரேட்டு. ஸோ ஃப்ரீயாக உள்ளே வந்து அடியில் இருக்க பேடை கடிச்சிட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்கு. ஆனால் அது இல்லாமல் ஒயரிங் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்குங்க. ஸோ இப்போ இதை நம்ம அரெஸ்ட் பண்ணோம், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இப்போ கஸ்டமர் வீட்லேயே வந்து ஒரு பிளேட் இருந்ததுங்க, அதை வச்சு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து லாக் பண்ணியாச்சுங்க கேப்பை. இனிமேல் எலி வரதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் மெட்டல் பிளேட் சொல்லியிருக்கேன் கீழே வந்து கவர் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த எலி ரொம்ப மோசமான, இங்கே பாருங்க, இந்த டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் ஃபுல்லாகவே வந்து கொறிச்சிச்சுங்க. ஸோ பாட்டம் இந்த டிடர்ஜென்ட் போடுற பவுடர் போடுற டப்பு, அது இல்லாமல் அதில் கீழே இருக்க சப்போர்ட் பண்ணுற பாட்டம் டப்பு எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்குங்க. ஸோ அந்தளவு ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த டப்பு செட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லைங்க. ஸோ ரொம்ப தேடி பிடிச்சி தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டப்பை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸோ இதே மாடல் கொண்டு போய் நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன். பட் இது புதுசு எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக பழைய மிஷின் பிரிக்கிற இடத்துலேருந்து நான் ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட இது வாங்குறதுக்கு எனக்கு 1 வீக் ஆகிடுச்சுங்க, தேடி பிடிச்சி வாங்குறதுக்கு. இதே மாடலில் வந்து டைரக்ட் டிரைவில் 5.5 kgயில் ஒரு பாக்ஸு டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் கிடச்சிது. ஸோ அதை வச்சு ஆல்ட்ரு பண்ணியாச்சு. சேம் ஒரே சைஸ் தான். ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்களா, அந்த 5.5 kgன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் அப்படியே ஆல்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அந்த முன்னாடி இருக்க கைப்பிடி பேனல் மட்டும் தனியாக கழட்டி ரிமூவ் பண்ணி மாற்றியாச்சுங்க. ஸோ 5.5 வாங்கி 6 kgயில் வந்து ஃப்ரண்ட்டு பேனலை மட்டும் மாற்றியாச்சு. இப்போ இனிமேல் இதை மாட்ட வேண்டிதான். ஸோ எல்லாமே மாட்டி முடிச்சாச்சுங்க. இனிமேல் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த டிஸ்பென்சர் வந்து மேக்ஸிமம் கடையில் நான் சர்ச் பண்ணி பார்த்துனேங்க, கிடைக்கல. டைரக்ட் டிரைவ் இது கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ பழைய மிஷின்லாம் பிரிக்கிற இடத்துல, சர்வீஸ் பண்ணுற இடத்துல கேட்டு வச்சு 2-3 இடத்துல பார்த்து தாங்க எனக்கு இப்போ இது கிடச்சிது. 5.5 இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓல்டு மாடல் தான். ஸோ அது ஃபுல்லாக ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசு மாதிரியே இருக்கும். பட் இது பழசு யூஸ் பண்ண மிஷினோடது தான். ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சுங்க. இனிமேல் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். நான் இந்த மிஷின் வந்து 1 வீக் முன்னாடியே பார்த்துட்டு இந்த டிடர்ஜென்ட் டிஸ்பென்ஸுக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் 1 வீக் அப்புறம் தான் இதை செட் பண்ணி தான் மிஷினை ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பவர் ரெடி பண்ணியாச்சு, சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். ஸோ மிஷினை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக முன்னாடி டீங்கிற எரர் வந்து ஆன் பண்ண உடனே வந்துச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பவரை ஆன் பண்ணிட்டேன். நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணல. பட் டீங்கிற எரர் வரலை. பட் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ரீ வாஷில் கொடுக்குறேன். கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டைம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வாட்டர் இன்லெட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் ரன் ஆகுது நல்லாவே. ஸோ இதுதாங்க ப்ராப்ளம் இன்றைக்கி அட்டன் பண்ணுது. அதாவது டிஇ அப்படின்னா டெம்பரேச்சர் எரரு, அது தெர்மிஸ்டர் எரரு. ஸோ தெர்மிஸ்டர் போயிருந்தாலும் இந்த எரர் வருங்க, டீங்கிறது வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அது செட்டாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, எலி ரேட் வந்து கேபிள் அட்டாக் பண்ணிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். டைரக்ட் டிரைவ் மிஷினாக இருக்கும், சவுண்டே கேட்கலங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பிகாஸ் நமக்கு பெல் டிரைவ்லாம் கிடையாது. அதனால் வந்து ஸ்பின் மோட்லேயும் சரி, வாஷ் மோட்லேயும் சரி, சும்மா தண்ணி கிளம்புற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. மற்றபடி மிஷின் வர சவுண்டே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.